எப்போ ஓம் சரவணபவாய நமக, ஓம் சரவணபவாய நமக. அவ்வளோதான், சாமி வந்து கும்பிட்டாச்சு. வெளியே போகலாம். என்னதுடா அது? இன்னைக்கு கிளைமேட்டே ரொம்ப சேஞ்ச் இருக்கே. நான் குளிக்காம சாமி கும்பிட்டேன். சரி போய் குளிச்சுட்டு வந்து சாமி கும்பிடுவோம். நான் திராம குளிக்காம சாமி கும்பிட்டேன். அதாவது தூங்கி நினைச்சேன்னா கண்ணு முன்னாடியே முருகன்ட்டு. ஏன்னா டிவி ஆன் பண்ணிட்டு நான் தூங்கிட்டேன். ஐயோ சரி நினச்சிக்கலாம். அப்பா செம்ம குளியல்டா. சரி போயிட்டு என்ன பண்ணலான்னா ஓம் சரவணபவாயன்னு சொல்லிட்டு நம்ம வந்து போகிறோம். முருகனுக்கு வேல் வேல், வீரனுக்கு வேல் வேல், ஓம் சரவணபவாய நமக, ஓம் சரவணபவாய நமக, ஓம் சரவணபவாய நமக. அவ்வளோதான், முடிச்சாச்சு. சரி இப்போ நான் ஃபஸ்ட்டு ஏன் இன்னைக்கு கிளைமேட் இப்படி இருக்கு? என்னடா ஆச்சு இன்னைக்கு கிளைமேட்டுக்கு? ஹே யாராம ஏப்பா தண்ணிக்குள்ளே வந்துருப்பேன். ஃபஸ்ட்டு நம்ம ட்ரெஸ்ஸை மாற்றிடலாங்க. இங்கே மாற்ற நம்ம தான் அவமானம். ஃபஸ்ட்டு போய் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வந்துடலாம். மேலே போயிட்டு மேலே தான் நம்ம ஜிம்மு கூட இருக்குது. ஜிம்மு பக்கத்தில் கூட ஒரு இடம் இருக்குது. அங்கே போயிட்டு மாற்றிட்டு வந்துடலாம். டே டக்குன்னு போடா. டே தம்பி டக்குன்னு போடா. என்னடா இது? அதாவது எனக்கு காலில் ரொம்ப வலிக்குதுப்பா. சரி ட்ரெஸ்ஸை மாற்றிடுவோமா? எங்கடாது? ட்ரெஸ்ஸை மாற்றிடலாம். ஷார்ட்ஸ் வேணாம். இது போட்டுக்கலாம். ஓகே ரைட்டு. சரி டக்குன்னு போயிட்டு அந்த ஆளுங்க யாரு எவன் ஏதோ வித்தியாசமாக இருக்காங்க. யார் அவனே தெரில. சரி ஃபஸ்ட்டு போயிட்டு பார்த்துருவோம். டே தம்பி யாரா நீ? டே தம்பி 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 யார் தம்பி நீ? டே வாடா யாரா நீ? நம்ம ஃபஸ்ட்டு யார் எவன் எதுவும் புரியலையே. சரி நம்மகிட்ட ஸ்கோப் இருக்குல்ல, அதாவது ஒரு கன்று வச்சுருக்கேன், ஸ்கோப் இருக்கும். அப்போ யார் அவன்? இவனை எங்கேயோ பார்த்துருக்கனே, ஏதோ ஒரு படத்தில் பார்த்துருக்கனே. இவன் சாமி தானே? சாமிடா. நான் நடக்குது இது. ஐயா வர்றா சூட்டு. வர்றா தாம்பிடா. எங்கே ஓடுறது? காரில் பைக்குள்ள வேறு கார் மட்டும் இருக்குதே. ஐயோ சிட்டிக்குள்ளே எங்கள் கார் இருக்காது. ஐயோ இப்போ என்ன செய்யுது? நல்லா யோசிச்சு பார்ப்போம். என்ன செய்யுது? நம்மளுடைய சயின்டிஸ்ட் ஆளுங்க நம்ம கால் பண்ணி பார்ப்போம். நம்ம கால் பண்ணி பார்க்கலாம். அடே என்னடா இது நம்ம ஊரில் இப்படி ஆயிடுச்சு? எனக்கே தெரியலடா. என்ன அது பேர் சாம்பிடுவாங்களா? அது எனக்கு தெரியல. அது என்ன சாம்பி? ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. அதுதானே லோக்கல் சாம்பியா? அடா போடா. ஃபஸ்ட்டு இது எப்படி அழிக்கணும் வச்சு தெரியுமா? எனக்கே தெரியல போடா. நீ தான் என்ன சொல்கிறது? எனக்கே தெரியல. ஐயோ வலிக்குது. இது சாமி. சாமி கட்டி இதில் காப்பாற்று. ஐயோ உன் வீடு துபாயில் இருக்குடா. எப்படா இங்கே வந்துச்சு? அது எனக்கே தெரியலடா. எனக்கே தெரியல. எனக்கு குறை முடியல. என்ன காப்பாற்ற. ஐயோ யார் சட்டத்தை கைட்டு வச்சிடலாம். எப்போது என்னடா நான் என்கிட்ட ஏர் செட் இருந்துச்சு, அதாவது காலில் போடுறதுக்கு. அது போட்டு கேட்கணும். அது சொன்ன கடுப்பில் டேட்டா இப்படி பயமுத்துறீங்கடே. இப்போ நான் எப்படா போகிறது? நம்ம சூப்பர் ஹீரோ தான் போகணும் போலியே. இப்போ நான் எப்படி போகிறது? என்னத்த பண்ணுறது? கார் எடுத்துகிட்டு போயிடலாமா? இதுவே ஒரு டம்மி காரு. இதில் நான் என்னத்த போகுது? நம்மகிட்ட கார் மாடிஃபிகேஷன் இருக்குதுல்ல. என்கிட்ட கொஞ்சம் நிறைய பவர்ஸ் இருக்குது. டயர் ஏற்றிக்கலாம். அப்போ தான் நல்லா ஸ்பீடாக போகும். ஆமாம் கொஞ்சம் ஏற்றிக்கலாம். எப்பா ஒரே தலை வலிடா. எப்பா சாமி என்னடா இது? ஒரு படத்தில் பார்த்தா அது அப்படியே ரியலாக வந்துச்சு. ஐயோ ஃபஸ்ட்டு நம்ம இதை அப்படியே மாடிஃபை பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா டக்குன்னு போயிடலாம். ஏறா அம்மாப்ப டக்குன்னு ஏறி நம்ம வந்து வேறு யார் இருக்கா நம்ம கூட? வேறு யார் இருக்கா? ஐயோ நல்லா நாம் பற்றி பார்க்கணுமே. வேறு யாரும் இல்லைங்க. ஒருத்தவர் இருக்காரு. ஆனால் அங்கே சேஃபாக போக முடியுமா நம்மளால்? அதுவும் நம்ம சேஃபாக போக முடியுமான்னு எனக்கு ஒரு டவுட்டு. ஐயோ என்னடா கார் குதிக்குதே. ஐயோ போய் சொருகிச்சுடா. கார் சொருகிச்சு. அவள்தான் கார் சொருகிச்சு. எப்படியோ என்னடா இது இப்படி ஆகி போச்சு? ஐயோ இப்போ நான் திருப்பி தண்ணியில் நினைச்சிட்டேனே. அந்த சைடாக என்னால் போக முடியல. காருக்குள்ளே தண்ணி வந்துச்சு. எப்பா
முடியலடா சுவாமி. சரி அப்படி சொன்னா குளிச்சுப்போம். ஐயோ ரொம்ப நாள் வீட்டிலே தான் நம்மளால் எதுவுமே சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியாது. எப்போ கை வர வலிக்குது ரொம்ப. இப்போ ரொம்ப வேறு எங்கன்னா இருக்குது, வேறு எந்த ஒரு பைக் இருக்குது. அந்த பைக் ரொம்ப லெஜெண்டரி பைக். அந்த பைக் வேணால் நான் பேக் சைடு நிறுத்தி வச்சுருப்பேன் சேஃப்டிக்காக. அதை போய் இப்போ செம்ம எடுத்துக்கலாம். இந்த இதாங்க நம்ம ஒரு பைக்கு. அதை எடுத்துட்டு என்ன பண்ணுவோம், எனக்கு ஒரு ஆளுக்கு அங்கே போய் பார்த்துக்கலாம். ஆனால் அங்கே போகிற வரையும் நல்லா இருக்கும். அது அவர் ஒரு காடுங்க, நரசிம்மர், ஒரு சிங்கராஜா. அவருடைய பேர் அதாவது சிங்கமும் மனுஷனும் கலந்த ஒரு சுவாமி. புரியுதா உங்களுக்கு? சிங்கமும் மனுஷனும் ஒரு கலந்த சுவாமி. சரி ஃபஸ்ட்டு நம்ம சீக்கிரம் போகலாம். சுவாமி ஆக்சுவலி சுவாமிக்கு தான் லென்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக தான் இல்லைங்க. நான் வேறு வாட்டி கேள்விப்பட்டிருக்கேன், ஒரு படத்தில் கூட போட்டிருப்பாங்க. ஆனால் என்ன பண்ணால் அவங்க கிட்ட இல்லாமல் தூரமாகவே இருக்கணும். ஏன்னா அவங்க ரொம்ப கண்ணு தான் தெரியாது. ஆனால் தூரமாகவே இருக்கலாம். நம்ம சென்டரில் போகலாம். இருங்க அப்படி பேக் சைடு போயிட்டு இதுதான் நல்லது நம்மளுக்கு. அது வர ஆனால் இது ஒரு பசில் மாதிரி இருக்குங்க. எனக்கு இது ஒரு பசில் ஃபீல் ஆகுது. ஐயோ டே இப்படி போனால் நம்ம ஐயோ பார்த்துட்டாங்க. பக்கத்தில் போகணும்னு நினச்சா போயிட்டேனே. சரி ட்ரோன் பைக் டக்குன்னு ஓப்பன் ஆகு. இதாங்க சிங்கராஜாவோட வீடு. அதான் சாமிக்கு ஒரு வீடு இருக்காது, அவர் வீடே பூமி வெளியே தான். இவர் வந்து வீடு கட்டி வச்சிருக்காரு. ஏங்க நான் மாட்டினேங்க வசமா. பசங்க தண்ணிக்குள்ளே போயிறீங்களா? தண்ணிக்குள்ளே டே போடா. அப்போ எங்கடா அவன்? இவனை ராக்கெட் லான்ச்சரை வச்சு கொள்றேன்டா. ராக்கெட் லான்ச்சர் செட் ஆகுது. இப்படி சூடு. இப்போ பாடுறா இவனை இப்படி வர வச்சுக்கலாம். ஏய் யாரா நீ? என்னை பார்த்து என்ன நான் பண்ணுறேன் நீ போட. சரிங்க, இந்த மிஷின் நம்ம எப்படியாச்சும் முடிக்கிறோம். இது எப்படியாச்சும் நம்ம பண்ணுங்க. இதோ அங்கே இருக்காரு இப்போ சிங்கராஜா. அதை ஃபோட்டோவில் தான் ஒரு பேச முடியும். சுவாமி ஓம் யுக்ரம் வீரம் மகாவிஷ்ணு ஜலந்தம் சருதோ முகம் நுசிமம் வீஷணம் நுத்ய நவமித சுவாஹா. நரசிம்மரே போற்று. ஓம் நரசிம்மரே போற்று. நரசிம்மரே எனக்கு என்ன ஒரு வழி காட்டுங்க. எப்படியாச்சும் நான் வந்து இந்த சாமி எல்லாத்தையும் போக்கி என் ஊர் பழைய மாதிரி ஆகணும். ப்ளீஸ் ஆசையை நிறைவேற்றுங்க. பட்டா உன் ஆசையை நான் நிறைவேற்றுவேன். ஆனால் அதுக்கு நீ நிறைய விஷயங்களை முடிக்கணும். நான் என்ன சொல்கிறேன் பண்ணுவேன். என் ஊருக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன். எனக்கு சொல்லுங்கள், நான் என்ன பண்ண மாட்டேன் சொல்லுங்கள். அது போதும். நான் என்ன பண்ண மாட்டேன் சொன்னீங்கன்னா நான் முடிச்சிடுவேன். பட்டா நான் உன்னை ஒரு 4 சேலஞ்சா, நான் எத்தனை சேலஞ்ச் அனுப்புன்னு தெரியல. ஆனால் என் இஷ்டத்துக்கு நான் அமுச்சிக்கினே இருப்பேன். ஆனால் ஒன்று சொல்லிக்கிறேன், அது நீ ஒரே ஒரு சான்ஸ் தான் உனக்கு இருக்கிறது. நீ தான் அதை பார்த்துக்கணும். ஓகேங்க சுவாமி, நான் பண்ணுறேன். இப்போவே நான் அம்புங்க. ஜி பூம் பா. சுவாமி இது என்ன இடம்? பட்டா இது என்னுடைய இடம், அதாவது இது என்னுடைய ஊர். இந்த ஊரில் நீ என்னென்ன பண்ணணும்னா இது பேர் மெகாரா. இதை நீ இதை தாண்டி போகணும். உனக்கு ஒரே ஒரு லைஃப் தான் இருக்குது. முடியலனா நீ போவேன். சுவாமி நான் பண்ணுவேன். நான் சேலஞ்சை முடிப்பேன். நான் என் ஊரை காப்பாற்றுவேன். நான் அப்படியே எனக்கு ஆனால் அதில் கொஞ்சம் வண்டி ஓட்டுறது கொஞ்சம் சேஃப் கிடையாது. இந்த சேலஞ்ச் நானும் கேள்விப்பட்டிருக்கேன். என்னால் முடியும்டா. உன்னால் முடியாது என்ற ஊரே சொல்லும் நம்பாதே. உன்னால் முடியாது என்ற ஊரே சொல்லும் நம்பாதே. உன்னால் முடியாது என்ற ஊரே சொல்லும் நம்பாதே. உன்னால் சட்டியார் என்ற ஊரே சொல்லும் கம்பாதே. முருகனுக்கு வீரவே வெற்றிக்கு சாரவே. முருகா நீ எல்லால் தேவமில்லை, என் நெஞ்சில் ஈகார இல்லை. முருகா நான் முருகா நீ எப்போ பேக் போ. சேஃப் கிடையாது, கொஞ்சோண்டு சேஃப் கிடையாது, ரொம்ப இல்லை கொஞ்சோண்டு சேஃப் கிடையாது. அது பேக் போயிட்டு இதெல்லாம் ஒரே ஒரு சான்ஸ் தாங்க இருக்குது. எப்போ உன்னால் முடியாது என்ற ஊரே சொல்லும் நம்பாது. உன்னால் சரியாது என்று ஊரே சொல்லும் கப்பாது. நம்பாதே என்ன நம்பாதே. உன்னால் முடியாதென்று ஊரே சொல்லும் நம்பாதே. உன்னாலே முடியும் என்று ஊரே சொல்லும் நம்பாதே. ஏங்க வந்துட்டேன். அதாவது அவர் என்ன சொன்னா, ரொம்ப ஹைட்லேருந்து பிடிச்சாதான் நீ அவுட் ஆவ. நீ அது பக்கத்துலேருந்து குச்சின்னா உனக்கு ஒன்றும் ஆகுது. அது அவன் சொல்லிட்டு அப்படின்னா நம்ம சேலஞ்சு முடிச்சிட்டோமா? யாஹூ
பட்டா நீ முதல் விஷயத்தை முடிச்சுட்டு இப்போ நீ ரெண்டாவதுக்கு போ. அதுவும் ஏன் உலகம் தான். இப்போ நீ போகிற எல்லாமே என் உலகம் தான். ஆனால் ஒரு உலகம் மட்டும் ஏன் உலகம் தான். சரி பட்டா அதை அங்கே என்ன அமுச்சு விடுங்க சுவாமி. சீ பூம்பா சுவாமி. இங்கே நான் என்ன பண்ணணும்? நீங்கள் என்ன பண்ணணும்னா இங்கே தான் டைனோசர் இருக்கும். அந்த டைனோசரில் நீ 3 டைனோசர் நீ அழிச்சா போடும். உனக்கு நான் ஒரு சக்தி தந்துருப்பேன். அதாவது சீப் ஒரு சக்தி. அதில் நீ என்ன பைக் வேணுமோ அதை நீ போட்டுக்கலாம். அப்படியா? அப்போ எனக்கு ஒரு ரேஸ் பைக். ரேஸ் பைக் செட் ஆகுமா? ஹெலிகாப்டர் தான் நம்ம செட்டு. ஆனால் வேணாம் ஹெலிகாப்டர் வேணாம், பைக்லேயே போகலாம். ஆனால் ஒரு நல்ல டைனோசராக பார்த்து அடிக்கணுங்க. 3 டைனோசர் இருக்காங்க. இல்லை டைனோசர் மட்டும் இங்கே இருக்காது, விலங்கு இருக்குமா? விலங்கு இருந்தாலும் ஓகேவா? ஆனால் பிரச்சனை இல்லை. அங்கே ஒரு விலங்கு இருக்குது. அவர் என்ன சொல்கிறாருன்னா கூட சேர்த்து விலங்கும் சேர்த்து அடிக்கலாமா. அதனால் விலங்கும் சேர்த்து அடிச்சிருவோம். யோய் இப்போ என்னடா ஆச்சு இப்போ எனக்கு? பட்டா உனக்கு என்ன ஆச்சுன்னா நான் சொல்கிறேன். நீ உன் பைக்கில் நீ போனதுனாலே அது உனக்கு ஒரு ஆபத்து நடந்துச்சு மன்னிச்சு. ஆனால் இதனால தான் ஒன்றும் ஆகாது. அந்த டைனோசர் தான் உனக்கு அடித்தான் தான் உனக்கு எதுனா ஆகும். சரி ஓகே, நான் அந்த பைக் எடுக்க போதில்லை. 5000 போட்டு 5000 போடணும்னா ஐயோ மிஸ் ஆகுதே. இந்த பைக் தான் நம்ம செட்டு. ஆனால் 1190 ஒரு பைக் இருக்குது. அந்த பைக்கும் ரேஸ் பைக் தான். அதெல்லாம் தள்ளி போயிட்டேன். 1190 ஆமாம் 1190 போட்டுட்டு போகலாமா? ஐயோ பைக் மாட்டிக்கிச்சுங்க. ஐயோ என்னடா இது போட்டு கடுப்பு பேசுகிற. சரி ஆனால் ஒரே இடத்துல இருக்குது, டைம் வேஸ்ட் தான். எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. அந்த ஐடியா படி தான் இப்போ நான் பண்ணணும். ஆனால் அதுலேயே கொஞ்சம் டேஞ்சர் இருக்குது. எந்த விலங்காக இருந்தாலும் ஓகேவா? பேசாமல் நம்ம டைனோசர் பக்கத்துலேயே போகாமல் இருக்கலாமா? நீ டைனோசர் பக்கத்துலேயே போகாமல் இருந்தினால் உனக்கு நீ பண்ணவே மாட்டேன். அட்லீஸ்ட் ஒரு டைனோசர் வச்சு நீ அடிக்கணும். அடோட என்னடா இப்படி சொல்லிட்டீங்க? அன்றைக்கி இப்போ தான் டைனோசர் பார்த்தேன். அதனால் கொஞ்சம் பிரேக் போட்டு அந்த நிறுத்தி நிதானமாக போட்டு அவன் எங்கடா போயிட்டான்? எடுத்து அட்ரா ஒரு ஷாட்டை. அவள் தான் ஒரு டைனோசர் காலி. அப்படின்னா ஒரு டைனோசர் அச்சம் போதீங்களே. அப்போ இனிமேல் நான் டைனோசர் எடுக்க போதில்லை, விலங்கு தான் எடுக்க போகிறேன். பரவாயில்ல, நீ ஒன்றாச்சும் அடிச்சியே. நீ ஒரு மொக்க பீஸ் எனக்கு தெரியும். ஆனால் நீ எப்படி ஒன்றாச்சு நான் ஒரு மொக்க பீஸா உங்களுக்கு? ஆமாம் நீ ஒரு மொக்க பீஸ் தானே. ஆடா போயா, என்னை பார்த்து அப்படிதான் புரிஞ்சு வச்சுருக்காங்க போல். ஓய் அவதாங்க ஒரு விலங்கு பார்த்துட்டேன், அதாவது ஒரு டைனோசர் பார்த்துட்டேன். அச்சிடணும் ஒரு வேளை. ஐயோ எழுச்சிடா ஐயோ டைனோசர் வந்து ஐயோ ஓடுறா நிற்காதுடா. தாரகேஷே நிற்காதுடா ஓடுறா. ஐயோ தேங்க்யூ என் கடவுளே. அதாவது எப்படியே கெஞ்சி கேட்டு ஒரு சான்ஸ் கேட்டேன். இதாங்க கடைசி சான்ஸு. இதை நான் மிஸ்ஸே பண்ண கூடாது. ஆனால் ஒரு டைனோசர் 00 போடுறேனே. அதாவது நம்ம பண்ண மிஸ்டேக்கு அதுதான். அதாவது 900 போட்டு ஒரு காரை வர வைக்க போகிறேன். அந்த கார் நம்ம சேஃப் கிடையாது. ஆனாலும் வேணாம் காரே வேணாம் எனக்கு. நான் பைக்லேயே போகிறேன். எனக்கு அந்த பைக்கு தான் சேஃபு. ஐயோ என்ன வச்சுக்கூட 1190 போன வாட்டி பண்ண மிஸ்டேக்கு இப்படி ஆயிடுச்சு. நான் எவ்வளோ கெஞ்சி கேட்டு கூத்தாடி அவர்கிட்டருந்து வாங்கினேன். எப்படியோ அதுவே சந்தோஷம். ஏங்க 2 விலங்கு இருக்குதுங்க. ஆமாங்க, அதில் ஒரு விலங்கு ஒரு டைனோசர் எப்படியாச்சும் வச்சிடலாம். நம்மளால முடியாதுப்பா சுவாமி. நம்ம தானே அவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயர் கிடையாது. அச்சா நம்மளுக்கு தான் சந்தோஷம் தான். அதனால் நம்ம ஒரு ப்ரோ பிளேயர் கிடையாது. அதனால நான் பண்ண போதில்லை. சரி வாங்க நம்ம நெக்ஸ்ட்டு அங்கே ஒரு மாடு இருக்குது. அப்படியே போடுக்கலாம். அப்படியே டைனோசர் வந்தால் கூட அடிச்சிடலாம். அது ஒரு பிரச்சனையும் இல்லை. அவரு உலகம். ஆனால் அவரே இந்த டைனோசர் அழின்னு சொல்கிறாருன்னா எப்படி பார்த்துக்கோங்களேன். ஏங்க ஒரே இடத்துல 3 வச்சிருக்கு. ஆனால் அந்த ஒரு பிரச்சனை இருக்கிறதுனால நான் பண்ண போதில்லைங்க. ஆமாங்க நான் பண்ண போதில்லை. என்னடா
ஏங்க இந்தமாரி நடந்ததுனால திருப்பி இந்தமாரி என்னை தூக்க அடிச்சிச்சிங்க. இந்த பைக் இருந்தாலும் வச்சுருந்தா இதுவும் இருந்தாலும் பிரச்சனை. ஐயோ ஐயோ ஐயோ. ஆனால் அதில் என்ன நல்ல விஷயம் தெரியுமா, இந்தமாரி அதனால அவர் வேணான்ட்டார். இனிமேல் அதனால நீ ஒன்றும் கஷ்டப்பட வேணாம் அப்படின்ட்டு. அதனால இப்போதைக்கு நான் ஒன்றே ஒன்று தான் வச்சுருக்கேன். இன்னொன்று அடிக்கணும் நான். ஆமாம், இன்னும் 2 அடிக்கணும் நான். அந்த சான்ஸ் வச்சு யூஸ் பண்ண நம்ம ஊரை நான் காப்பாற்றணுங்க. இல்லை நான் சாமியாக மாறுவேன். எம்மாடி ஆத்தாடி ஆத்தாடியோ ஆத்தாடி ஆத்தாடி. யாரா இவன்? என்னடா டேய் என்னடா என்னடா நீ டைனோசர் தானே? வெடிக்கவே மாட்டேங்குது. அதுதான் ஒன்று காலி இப்போ. ஆமாம், அப்போ இன்னும் ஒன்றே ஒன்று தான் இருக்குதா? அந்த ஒன்றே ஒன்று வச்சு நான் ப்ராப்பராக யூஸ் பண்ணுவேங்க. அந்த ஒன்றே ஒன்று ப்ராப்பராக யூஸ் பண்ணும். அது சேஃபாக நல்லா பிளான் போட்டு நல்லா சேஃபாக பண்ணலாம். கூட 2 வந்துச்சுன்னா என்ன செய்யுதான்னு தெரில. 1 வந்துச்சுன்னா சந்தோஷம்தான். என்ன சைடில் இருக்கா? அதுவும் அது என்ன பிரச்சனை தெரியுமா, தேடணும். அதுதான் இப்போ ஒரே பிரச்சனையாக போச்சு. நம்மளே தேடி ஒரே கன்ஃபியூசி. என்னடா இது கிடைக்கல. சரி, இப்படி ஊர் ஃபுல்லாக தேடுவோம். ஊர் ஃபுல்லாக தேடினா வச்சு கிடைக்குதா பார்ப்போம். எப்பா என்னடா இது முடியுமாடா? அதில் ஒன்று தச்சிச்சு. அதெல்லாம் வந்து ஐயோ பார்த்துச்சிங்க. எங்க சந்தோஷம். ஸ்லோவாகவே போகலாம். ஏங்க அதாவது இவன் இப்படி வராங்க. என்னடா என்கிட்டயே வா. அப்படி சொல்ல மாட்டேன், அதனால சொல்கிறேன். ஏன்னா நானே ஒரு மொக்க பீஸ் தான். மேலேங்க நான் மொக்க பீஸ் தான். அதனால ஸ்லோவா கொஞ்சோண்டு. இப்போ டைனோசர் வந்தா ஆக்கிலாச்சு ரெடி. அப்படியே அவன் கரெக்டாக அவன் மேலே ஒரு குறிவை. என்னடா குர்ரா போடா. எப்போடியோ இந்த சேலஞ்சு நம்ம முடிச்சுட்டோங்க. எப்பா கடவுளே, எப்படி இந்த சேலஞ்ச் நான் முடிச்சிடேன். சரி, நெக்ஸ்ட் சேலஞ்சு நான் அனுப்பிச்சி விடு கடவுளே. நெக்ஸ்ட் சேலஞ்ச் நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்கன்னு பார்த்தா, அங்கே நான் உன்னை நிலாக்கு அனுப்பிச்சி விட போகிறேன். என்னதா நிலாக்கா? ஆமாம் பட்டா, நிலாக்கு தான் உன்னை நான் அனுப்பிச்சி விட போகிறேன். அங்கே போயிட்டு நீ என்ன செய்யணும்னா, வர 5 ஏலியன்ஸ், அதாவது எப்படி சொல்கிறதுனா 5 ரோ ஏலியன்ஸ் நீ அழிச்சு நீ வந்து திருப்பி வரலாம். ஆனால் இது ரொம்ப கஷ்டமான வேலைனால நான் உனக்கு 3 சான்ஸ் தரேன். ஓகே கடவுளே, நான் அதை செய்வேன். பாய், தேங்க்யூ. அப்புறம் நாங்கள் அமுச்சு விட்ருக்கேன். ஓகே ஜி பூம்பா. ஏலியன் இருக்கிறதுக்கு வந்தாச்சு. இதான் 3னாங்க. சரி, என்னென்ன நம்மகிட்ட இருக்குது? ராக்கெட் லான்ச்சரு, பிஸ்டலு இதெல்லாமே இருக்குதா? சரி, ராக்கெட் லான்ச்சர் எடுத்துக்கலாம். வர முடிச்சிச்சுங்க. ஃபஸ்ட்டு இது எடுத்து போட்டு அடிப்போமா? ஃபஸ்ட்டு ரோ வந்து அடிச்சாச்சு. ஃபஸ்ட்டு ரோ வந்து அடிச்சாச்சு. செகண்ட் ரோ வந்து ஏங்க ஐயோ செகண்ட் வரும் வந்து ஐயோ அச்சிங்கனேரு நிற்காது. ஐயோ எப்பா எப்பா என்னடா அது? நான் போட்டு விட்டா அச்சுங்க போலியடா. ஓடுறா தாரகேஷே, நிற்காதடா சந்திரகலா ஸ்டாரிகேஷே. நான் வந்துச்சு. நின்றாத நில்லு. ஆனால் அது ஷூட் பண்ணுறேண்ணே என்ன ஆரோல. அவங்க யாரும் வராங்கண்ணே. அடிச்சிருக்குமா? நிற்காத எக்காந்து கூட நின்றாது. ஏழை நம்ம பின்னாடி வந்து இப்போ 3 சான்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால் பிரச்சனை இல்லை. என்னடா பவர் ஏங்க நம்ம இப்போ செகண்ட் சான்ஸுங்க. ஆனால் இதில் பிரச்சனை இருக்குது. இதில் ஒன்று சொன்னாங்க. இதில் என்ன நல்ல விஷயம் தெரியுமா, ஒரு ரோ நம்ம அடிச்சிடோம்ல. இப்போ அதனால 2வது ரோ அடிக்கணுமா? ஆனால் 2வது ரோலாம் நம்மளுக்கு எதுக்கு? அங்கே தான் 2வது ரோ வந்து அது ஃபஸ்ட் ரோ தான். ஆனால் அதான் வேணாம், நீ இப்போ குட்டி பையன் சொல்லிட்டு என்னை விட்டாரு. அதனால இப்போ எனக்கு ஃப்ரீ தான். நான் ஃப்ரீயாக அடிச்சுக்கலாம் அவங்கள. அதாவது அவங்கள அதாவது வாழ்ந்து சிக்குது. நான் எப்படியாச்சும் என் உலகத்தை நான் காப்பாற்றுறேன். அவர் தாங்க. ஏன்னா 5 ரூபா அடிக்கணும்ல.
அவன் காலில் தாங்க போடணும் போல். ஏங்க சாவே மாட்டேங்கிறாங்க. ஒரே கட்டு பேது எனக்கு. நம்ம தூரத்துலேருந்தே வைக்கணுங்க. அதாங்க நம்மளுக்கு. அதான் போன வாட்டி நம்மளே அவுட் ஆகிட்டோம். பார்த்தீங்களா? அதாங்க நம்ம போன வாட்டி அவுட் ஆகிட்டோம். அவள் தான். ஆஹா, நம்ம இப்படி தான் வைக்கணும். நெக்ஸ்ட் ரோ. நம்ம இப்போ எத்தனாவது? 3வது ரோவா? இப்போ நம்ம 4வது ரோ அடிக்கணும். ஃபஸ்ட்டு அந்த ரோவை அடிச்சிடணும். ஏங்க நம்ம பக்கத்தில் வந்துட்டாங்களா? இல்லை, 4வது ரோ. அதுதான். இப்போ 5வது ரோ. அவள் தான். இப்போ எல்லாம் வராங்களா? அவள் தாங்க. முடிச்சாச்சு. இதை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பட்டா நீ இதை முடிச்சு விட்டாய். ஏனால் அஞ்சு நீ முடிச்சிட்டே. நீ ஒரு பிரேமசாலி தான். ஆனால் நீ 2வது சான்ஸ்லே தான் நீ பண்ணே. உன் உலகம் பழையபடி பாரம் நான் கூறினேன். நீ திருப்பியும் நீ உன் உலகத்துக்கு போ. நன்றி சுவாமி. அண்ட் ரொம்ப ரொம்ப நன்றி. நான் உங்களுக்கு பூ போட்டு கும்பிடுவேன். ரொம்ப நன்றி. அப்புறம் என்னை உலகத்தை அமுச்சு விடுங்க. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. சரி நீ போ. ஜி பூம் பா. எப்போதையோ நம்ம உலகத்துக்கு நம்ம வந்துட்டோம். எல்லாத்தையும் சரி பண்ணுறோம். பாப்பா, ஆனால் கிளைமேட் ரொம்ப சேஞ்ச் ஆயிடுச்சு. அதனால பிரச்சனை இல்லை. இந்த பிரச்சனை இல்லை. கிளைமேட் ரொம்ப சேஞ்ச் ஆயிடுச்சு. ஆனால் வெளியே எதுவுமே ஓடலையா? ஆனால் அந்த ஆளுங்க எந்த ஆளுங்களே இல்லையே. கார் ஓடுமே. இந்த அப்பா எப்பாடியா உலக திருப்பி வந்துருச்சே. யாஹூ போட்டுட்டானுங்கனக்கா. வாங்க நம்ம ஒரு ஆட்டு வரையலாமா? என்கிட்ட ஒன்று இருக்குது. அதை வச்சு என்னால் ஆட்டு வரைய போகிறோம். எப்படியா எம்ம செம்மல அவள் தாங்க. இந்த வீடியோ இதோட நம்ம வந்து முடிச்சிக்கலாம். அப்புறம் வெயிட் கைஸ், இந்த வீடியோ வந்து நம்ம முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருங்க. இதுதான் நம்மளோட டிஸ்க்ளைமர். அதாவது லாஸ்ட் டிஸ்க்ளைமர் நான் வந்து சொல்ல வந்தது. மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன். இந்த வீடியோ வந்து ஷார்ட்ஸ்லேயே இப்போ நம்ம போட்டிருக்கோம். ஷார்ட்ஸ் மூலியமாக தான் இப்போ நிறைய பேர் பார்ப்பீங்க. ப்ளீஸ் ஷார்ட்ஸ்லேருந்து பார்த்தவங்க அப்படிங்க வந்து பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பெல் ஐக்கான் ஆனில் கொடுத்துட்டு பாருங்கள். இனிமேல் நம்ம நிறைய மோட்டிவேஷன்ஸ் தான் வரும். அதை பார்த்து நீங்களும் என்ஜாய் பண்ண முடியும். Bye bye, Tata. I love you all.